மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், செமிகண்டக்டர் துறையில் டேலண்ட் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் வளர்த்தெடுத்த இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அந்த டேலண்ட் வந்து இந்த இப்படிப்பட்ட படித்த நல்ல படித்த இளைஞர்கள் கிடைப்பது மற்ற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் செமிகண்டக்டர் ஃபேப்லலாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் கிடைக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றது எல்லோரோட நம்பிக்கை, அனைத்து முதலீட்டாளர்களோட நம்பிக்கை. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால தான் முதல்ல இங்கே வராங்க. ஆனால் வந்துட்டு இங்கே பிஎல்ஐ அந்த ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு ஒரு 50% வந்து ஒன்றிய அரசோட நிதி கிடைக்குது. அதனால் அதை வாங்கிறதுக்கு டெல்லி போகும்போது தான் அங்கெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து அவங்களுக்கு மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது அவங்க ஊருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, பண்ணுறாங்க. அதான் நான் சொன்ன பேரவையில் கூட அதான் சொன்னேன், எத்தனை தடக்கற்கள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு செமிகண்டக்டர் கேபிட்டலாக நிச்சயமாக மாற்றுவார். அதைத்தான் அமெரிக்காவுக்கு சென்று செமிகண்டக்டர் என்டையர் வேல்யூ செயினை நம்ம தோறோம். நம்ம அவங்க மாதிரி வெறும் ஃபேப் மட்டும் போல, அது நிறைய அதுக்கு தண்ணியும் இதெல்லாம் தேவைப்படும். இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வரோம். பட் என்ன சைஸில் எடுத்துகிட்டு வரோன்றது இருக்குது. ஆனால் என்டையர் வேல்யூ செயின், மொத்த வேல்யூ செயினையும் திராவிட நாயகன் அவர்கள் பார்க்குறார். அதனால தான் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் தேவைப்படுது இல்லையா? செமிகண்டக்டர் செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டை இந்தியாவிலே முதல் முறையாக நமது கோவையில் இருக்கும் எஸ் நிறுவனம் தான் அதை வெளிநாட்டுகளுக்கு இப்போ முதல் முறையாக அந்த எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு சென்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கிறது. எனவே இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்திய அளவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல். இதே போல் பல கட்ட முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செமிகண்டக்டர் டிசைன்லேயும் வருது. இதுதான் வந்து ஃபுல் செயின்ற ஒரு கம்பெனி வந்து இப்போ திருச்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் இருக்குது. குஜராத்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசில் ஒரு 1-2 ஊர்கள் தான் இருக்கும். அங்கே மட்டும் தான் கொண்டு போய் அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் எந்த கார்னருக்கு போனாலும் அங்கே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அங்கேயும் டேலண்ட் கிடைக்கும். அந்த ஒரு ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் இப்போ திருச்சியிலையும் செமிகண்டக்டர் சார்ந்த விஷயங்கள் நடக்குது, கோவையிலையும் நடக்குது, சென்னையிலையும் நடக்குது. இது இன்னும் பரவலாக்கப்படும். மிக தெரியல முழுசாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும் அளவை விட அதிக திறன் பெற்ற மாணவர்கள் கிடைப்பார்கள் என்று கூறி உடனடியாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இந்த மாண்புமிகு மூலம் ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிற பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி ஒரு 4 சுற்றுவட்டார பகுதியில் எல்லா தொகுதிகளிலும் ஆட்களை எடுத்து 344 பேரை செலக்ட் பண்ணி அதில் 304 பேர் அவங்களுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் கொடுத்தோம். சாதாரண ட்ரைனிங், இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் அங்கே இருக்கிற நம்ம இளம்பாக்கத்துன்ற நமது கலெக்டர் அவர்கள்லாம் களமிறங்கி 344 பேரை செலக்ட் பண்ணி அதில் 304 பேர் இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக நாங்களே ஒரு கட்ட தேர்வெல்லாம் செஞ்சு கொண்டு போய் சேர்த்த பிறகு இப்போ 200 பேரை நாங்கள் இங்கேயே எடுத்துக்கிறோம், இதுவே எங்களுக்கு போதும்னு அவங்க 200 பேரை அங்கேயே உடனே எடுக்கிறோம். முதற்கட்டமாக இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி கொடுத்தா இங்கேயே எடுத்துக்கிறோம் தாராளமானு வர முதலீட்டாளர்கள் சொல்லும் அளவுக்கு ஒரு பகுதிக்கு முதலீடு கொண்டு போய் சேர்த்தார். அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எது படித்தாலும் நீங்கள் படித்தால் போதும், நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த படிப்புக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள், அதற்கேற்ப அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அந்த முதலீடுகளை மாண்புமிகு திராவிட நாயகன் கொண்டு வருவார். எந்த அளவு இருக்குன்னா இன்னைக்கு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிற அளவுக்கு இருக்குது. 9.69% எக்கனாமிக் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்க. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த தமிழ்நாடு தான் திகழ்கிறது. நிச்சயமாக $1 trillion எக்கானமியை நோக்கி தான் மிக வேகத்தில், அதிவேகத்தில், நல்ல சரியான வேகத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற பல்வேறு ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குறீங்க. இதில் பல இடத்துல கேன்சல் ஆகிட்டு கம்மியாகிட்டுலாம் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த முதலீட்டு அந்த சூழல் மிக சிறப்பாக இருப்பதனால் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக, மிகுந்த டேலண்ட் மிகுந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதனால் தொடர்ந்து என்னதான் உலகத்தில் நடந்தால் கூட தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி நிச்சயமாக $1 trillion கனவு நினைவாகும். பொதுத்துறை நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் தான் தனியாருக்கு கொடுக்கப்படுதுன்னு அதிமுக சொல்கிறாங்க. எங்கே கொடுத்தாங்க? அதான் நீங்கள் பழத்தில் அடித்தாச்சு. நாங்கள் அதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கூட இப்போ நம்ம நிதி அமைச்சர் உடனே கேட்டார். இன்றைக்கி அவங்க யார் கூட கை கோத்துட்டு நிற்கிறாங்க? அதிமுக அது பாஜகவோட கை கோத்துன்னு நிற்கிறாங்க. அதனால் உடனடியாக நிதி அமைச்சர் கேட்டார். பட் அவங்களோட கொறடாவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்.
அப்படியே இருப்பார் என்று நம்புவோம், பார்ப்போம். செமிகண்டக்டர் மையமாக தமிழ்நாடு மாறும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டியளித்தார். அப்போது செமிகண்டக்டர் நிறுவனத்திற்கு தேவையான கருவி அமெரிக்காவில் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.